ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி வந்து நம்ம ஜொமேட்டோ தான் ஓட்ட போகிறோம். மிட் நைட் 11 ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி டேட் வந்து பார்த்திங்கன்னா 16 ஆகுது. ஃபஸ்ட் ஆர்டர் நம்மளுக்கு போட்டாங்க. ஃபஸ்ட் ஆர்டரே கொஞ்சம் பெரிய ஆர்டர் காய்ஸ், 100 மேலே. காய்ஸ் ஃபஸ்ட் ஆர்டர் பிக்கப் பண்ணிட்டோம் காய்ஸ். நம்ம ஃபஸ்ட் ஆர்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா 100 கிட்டே போட்டிருந்தாங்க, நான் சொல்லியிருப்பேன். பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட் ஆர்டர் டெலிவரி எங்கேன்னு வந்து பார்த்திங்கன்னா டி நகர் கிட்டே காய்ஸ். கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் கிட்ட நம்ம இப்போ டெலிவரி லொக்கேஷனுக்கு போயிட்டு இருக்கோம். பரவாயில்ல கைஸ், ஃபஸ்ட்டு எடுத்தோடனே லாங்காக போகிறோம். எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம டி நகர் போயிட்டோன்னா அப்படியே மெரினா அந்த சைடு போகலாம். பார்க்கலாம் இன்றைக்கி அந்த நைட்டில் அங்கே எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்குது. போலீஸ்லாம் செக் பண்ணுவாங்க கைஸ். இதுக்கப்புறம் எலெக்ஷன் டேட்டை வேறு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் சிவியராக செக் பண்ணுவாங்க. எவ்வளோ பெரிய பஸ்ஸு பாருங்களேன். சென்னை டு பெங்களூர். வா என்ன கைஸ் இது இவ்வளோ பெருசாக இருக்குது. பரவாயில்ல கைஸ், நம்மளுக்கு இன்றைக்கி கொஞ்சம் ஏர்ன் பண்ணி ஆகணும்னு நினச்சேன். பார்த்தா ஃபஸ்ட் ஆர்டரே பெருசாக போட்டாங்க. இதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 1000 ரூபா கன்ஃபார்மாக இன்றைக்கி ஏர்ன் பண்ணிட்டு தான் நம்ம வீட்டுக்கே போகணும். ஏன்னா கமிட்மெண்ட் இருக்குது. அதுக்காக நம்ம வந்து இன்றைக்கி ஏர்ன் பண்ணியே ஆகணும். இவரங்க சார்னு வச்சுட்டா கொஞ்சம் கூட பொறுமை கிடையாது நைட்டில் கூட. பாருங்களேன், அவங்க இந்த குட்டி ரோட்டில் சொல்லுங்கள், நம்ம என்ன பண்ண முடியும்? அவங்க இஷ்டம் எப்படி வேணால் போவாங்க. கைஸ் போலீஸ் செக்கிங் நடக்குது கைஸ். இங்கே கொஞ்சம் சொன்னல, இன்னைக்கு இதுக்கப்புறம் செக்கிங்லாம் பயங்கரமாக இருக்கும். வெறும் ஃபுல் செக்கிங் தான். யாருன்னா ட்ரிங்க் அண்ட் ட்ரைவில் போகிறாங்களா எல்லாமே பார்க்குறாங்க. ஒரு பஸ்ஸை பிடிச்சிட்டாங்க, நம்மள விட்ருவாங்க. நம்ம என்ன டெலிவரி தான் ஓட்டுறோம் இந்த சைட். கைஸ் ஃபஸ்ட் ஆர்டர் டெலிவரி பண்ணுற லொக்கேஷனுக்கிட்ட வந்துவிட்டோம். இது கேஷ் ஆன் டெலிவரி. நீங்களா ப்ரோ? நீங்களா? வாங்க வந்துட்டு கஸ்டமரே வெளியே வந்துட்டார் கைஸ். 600 இது. என்ன ப்ரோ? தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. கையில் கொடுத்துட்டாரு. ஓகே தான். இந்த ஆர்டருக்கு நம்மளுக்கு எவ்வளோ கிடச்சிருக்குன்னா டெலிவரி பண்ணதுக்கு 117.2 பைசா ப்ளஸ் 15 ரூபா. இதுக்கு ஒரு ஜோனு அவுட் ஆஃப் ஜோனில் இருக்கும். கைஸ் செகண்ட் ஆர்டர் பிக்கப் பண்ண வந்தோம். அதுக்குள்ள நம்மளுக்கு பேட்ச் ஆர்டர் போட்டாங்க. இப்போ 2 ஆர்டர் கைஸ் நம்மளுக்கு. ப்ரோ 5784. பரவாயில்ல கைஸ். இது வந்து எங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா சைதாப்பேட்டை. இது 2 டெலிவரி. क्या करो? हाँ यूट्यूब सैदापट्टा இது चैनल टाइम टू ट्रैवल. कितना सब्सक्राइबर? 110. 100 से 100. கைஸ் நம்மளுக்கு இந்த 2 ஆர்டர் தான் இப்போ டெலிவரி. அக்செப்ட் பண்ணிக்கலாம் ரெண்டுத்தையும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 5724. இதுதான் ஃபஸ்ட்டு. சரி பாய் பாய். பரவாயில்ல, 2 பேரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க கைஸ் நம்ம சேனலை. தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. இந்த ஆர்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 69.54 பைசா ப்ளஸ் 30 ரூபா. இது 2 ஆர்டரில் கைஸ் நம்ம எடுத்தது. கைஸ் நம்ம ஃபஸ்ட் ஆர்டர் டி நகர் கிட்டே போயிருப்போம். அதுக்கப்புறம் ஒரு பேட்ச் ஆர்டர் போட்டாங்க. அந்த பேட்ச் ஆர்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆர்டர் சைதாப்பட்டை டெலிவரி பண்ணிட்டோம். தேர்ட் ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அடையார் கிட்டே கூப்பிட்டு வந்துட்டாங்க கைஸ். நம்ம வீட்டாண்டே கிட்டே கூப்பிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ அடையாருக்கு வந்து டெலிவரி பண்ணோன்னா அடுத்ததும் ஒரு அடையாரில் தான் போட்டிருக்காங்க. பாருங்கள், நம்ம டி நகர்லேருந்து வந்தோம், அந்த சைடு போவோன்னு பார்த்தா மறுபடியும் அடையாருக்கு இங்கே உள்ளே கூப்பிட்டு வந்துட்டாங்க கைஸ் நம்மளை. இனி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அந்த சைடு போக சொல்ல பார்த்தா மறுபடியும் நம்ம ஏரியா கிட்டே கூப்பிட்டு வந்துட்டாங்க. சரி பரவாயில்ல விடுங்க, எல்லாம் நல்லது தான். எங்கே ஓட்டானா நம்ம ஏன் தான் பண்ண போகிறோம். இப்போது நம்ம கிட்டத்தட்ட ஒரு 3 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். 3 ஆர்டர் கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு 180 கிட்டே ஏர்ன் பண்ணிட்டோம். பரவாயில்ல. இந்த ஆர்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா 70 கிட்டே காட்டுச்சு. பார்க்கலாம். இந்த வாரமும் வந்து பார்த்திங்கன்னா இன்சென்டிவ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 10 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணால் ஒரு இன்சென்டிவ், 12 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணால் ஒரு இன்சென்டிவ், அந்தமாரி கொடுப்பாங்க எப்பவுமே. இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா போன வாரம்லாம் கொடுத்தாங்க சொன்னால. ஒரு மாதிரி 11 மணிலேருந்து 12 மணி வரையும் வந்து பார்த்திங்கன்னா 15 ரூபா. 12 மணிலேருந்து 3 மணி வரையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டருக்கும் 20 ரூபா. அந்த கான்செப்ட்டு இப்போயும் அந்த கான்செப்டில் தான் கொடுக்குறாங்க கைஸ். வெறும் அதுமாரி வந்து ஏர்னிங்ஸ் அவ்வளோ பண்ண முடியல என்னால். ஸோ பரவாயில்ல விடுங்க, பார்த்துக்கலாம். இப்போ 4th ஆர்டர் பிக்கப் பண்ண தான் போயிட்டுருக்கேன். ஆல்மோஸ்ட் கிட்டே போயிட்டேன்.
கைஸ் ஃபோர்த் ஆர்டர் ரெஸ்டாரண்ட்லேருந்து பிக் பண்ணிட்டோம் கைஸ். இது வந்து பார்த்திங்கன்னா சத்யா ஸ்டூடியோ கிட்டே காட்டுது இந்த ஆர்டர் டெலிவரி. பரவாயில்ல, அப்படியே கூப்பிட்டு போனால் நல்லாயிருக்கும். ஏன்னா மறுபடியும் கூப்பிட்டு போகிற மாதிரி கூப்பிட்டு போய் நம்மளை மறுபடியும் அடையாறுக்கிட்டே கூப்பிட்டு வந்துட்டாங்க கைஸ். பார்க்கலாம் இன்றைக்கி கொஞ்சம் லாங்காக சத்யா ஸ்டூடியோ கிட்டே வந்து போனீங்கன்னா அப்படியே சாந்தம் அப்படியே மெரினா தான் கைஸ். இன்றைக்கி கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் ஆகிட்டு இருக்குது போல் கைஸ். நான் நிறைய இடத்துல பார்த்தேன் இன்றைக்கி ஃபுல்லாக போலீஸ் பிடிக்கிறாங்க கைஸ். எல்லாரையும் டெலிவரிக்கு ஓட்டுறவங்கள கூட பிடிச்சி நிற்க வச்சுருக்காங்க. பார்த்துட்டு தான் வந்தேன். எல்லாரையும் பிடிச்சி செக் பண்ணிருக்காங்க எதனா எடுத்துகிட்டு போகிறாங்களா அப்படின்னு சொல்லி. இப்போ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி ஒரு நாளே இவ்வளோ ஆக்ஷன் எடுக்கிறாங்க சார். நல்ல விஷயந்தான். அதில் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50,000 கிட்ட கையில் எடுத்துகிட்டு போனாலே பிடிச்சிப்பாங்களாம். 50,000 மேலே எடுத்துகிட்டு போகக்கூடாது, 50,000 எடுத்துகிட்டு போகக்கூடாது, அதுக்குள்ளே தான் எடுத்துகிட்டு போகணுமா. அந்த ரூல்ஸ் ஒரு பயங்கரமாக போயிட்டு இருக்கு கைஸ். டப்புன்னு 50,000 நம்ம எடுத்துகிட்டு போயிட்டோன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். நம்மளை பிடிச்சி அந்த காசை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த காசு நீ எப்படி எடுத்துகிட்டு வந்தாலும் அந்த ஸ்டேட்மெண்ட்டை காட்டினா தான் ரிட்டர்ன் கொடுப்பேன்னு சொல்லி நியூஸில் போட்டிருந்தாங்க. பார்த்தேன். பாருங்கள் எப்படியோ போயிட்டு இருக்குது. அடுத்த மாதம் 23 வரையும் இப்படி தான் போவோம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம். ஸ்விக்கி ரேப்பிடோ ஓட்டலாம் சொல்லி பிளான் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரேப்பிடோவும் ஓட்டவே முடியாது போல் கொஞ்ச நாளைக்கு. ஏன்னா எல்லாத்துலேயும் மடங்குறாங்கல்ல, அதனால் ஓட்டவே முடியாது போல். அதனால் இப்போதைக்கு இந்த ஒரு மாதம் வந்து அடுத்த மாதம் வந்து ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆகிடும். ஏன்னா எலெக்ஷன் கிட்ட நெருங்கிடும். அடுத்த மாதம் 23 எலெக்ஷன் சொல்கிறாங்க. அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓட்டவே முடியாது கைஸ் நம்ம. அதனால் நம்ம இந்த அடுத்த மாதம் வரையும் கூட நம்ம ஜொமேட்டோ ஓட்டிக்கலாம். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு நல்லா தான் இருக்கும். ஏர்னிங்ஸ் பார்த்துக்கலாம். ஏன்னா ரிஸ்க்கு நம்மளுக்கு தேவையில்லை. ஏன்னா எல்லாத்துலேயும் மடங்குறாங்க. நம்ம தான் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கணும். இங்கே பாருங்க அந்த ஒருத்தர் தான் உங்களுக்கு மடங்குறாங்க. எல்லாரையும் மடங்குறாங்க கைஸ். இங்கே ஸ்விக்கி ஜொமேட்டோலாம் பார்க்கறதே இல்லை. யார் வேணால் மடங்குறது. புது வண்டி இவர் நின்ட்டாங்க பாருங்க. டப்புன்னு அப்படியே நின்ட்டாங்க. அதான் கைஸ் எல்லாத்தையும் மணிக்கு நான் பண்ணி பார்த்தீங்களா சத்யா ஸ்டூடியோ மெயின்லேயே மாட்டேங்கிறாங்க கைஸ். 4th ஆர்டர் டெலிவரி பண்ணுற லொக்கேஷனுக்கு வந்துவிட்டோம். கஸ்டமருக்கு கால் பண்ணலாம். இதுவும் கேஷ் ஆன் டெலிவரி தான் கைஸ். இதுவும் அக்கௌண்ட்டில் ஜிபே பண்ணால் கரெக்டாக இருக்கும். கஸ்டமர் யாரும் கால் பண்ணி சொன்னார் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மைனஸ் வேணும் ப்ரோ 2 அப்படின்னு சொன்னார். வாங்கிட்டு வந்திருக்கேன் எக்ஸ்ட்ரா. ஹலோ ப்ரோ, இங்கே லொக்கேஷன் வந்துட்டோம் ப்ரோ. வெளியே இருக்கேன். உள்ள அல்லோடா நைட்டு இங்கே யாருமே இல்லை. அதனால தான் கேட்குறேன். வாட்ச்மேன் எதுவுமே யாருமே இல்லை. மென்ஷனே பண்ணவே இல்லை. கிரவுண்ட் ஃப்ளோர்லாம் வெறும் இங்கே கேட்டாண்ட தான் கேட் நம்பர் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை வந்து வாங்கிட்டு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? இங்கே பாருங்க, இதை திறந்து போயிட்டு ஒரு சில கஸ்டமர் இப்படி தான் பண்ணுறாங்க. நம்மளுக்கு தான் கொஞ்சம் இப்போ டென்ஷனே. எந்த வீடு நேரம் தெரில. பி இதுன்னு போட்டுக்குது. இந்த வீடு தான். இங்கே பாருங்க. நீ தானா ப்ரோ? என்ன ப்ரோ? தேங்க்யூ ப்ரோ. ஆன்லைனில் பே பண்ணிட்டுருக்காங்க இதுக்கு. இப்போ தான் இந்த ஆர்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா 55.53 கிடச்சிருக்கு. ப்ளஸ் 20 ரூபா எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்கு. எப்பயும் அவுட் ஆஃப் ஜோனில் தான் இருக்கும். தாட்டெல்லாம் போட்டாங்க. ஃபுட் கார்னர் நம்ம தெரிஞ்ச இடம் தான். நான் நீங்கள் லேட் 20 பண்ணணுங்க போனால் கைஸ். 4th ஆர்டர் டெலிவரி பண்ணோன்னா நம்மளுக்கு 5th ஆர்டர் போட்டிருப்பாங்க. அதை பிக்கப் பண்ண வர சொல்ல வந்து பார்த்திங்கன்னா பேட்ச் ஆர்டர் போட்டாங்க கைஸ். நம்மளுக்கு இந்த 2 ஆர்டரையும் நம்ம பிக்கப் பண்ணிட்டோம். இது டெலிவரி வந்து எங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அடையாறு, இன்னொன்று வந்து மயிலாப்பூர். கொஞ்சம் லாங். இன்னொரு ஆர்டர் மயிலாப்பூர் கொஞ்சம் லாங் தான். பார்க்கலாம் இப்போயாச்சும் கூட்டின்னு போகிறாங்களா அந்த சைடு பார்க்கலாம். மெரினா சைடாக கைஸ். நம்மளுக்கு 4th ஆர்டர் முடிச்சோன்னா பார்த்திங்கன்னா பேட்ச் ஆர்டர் போட்டிருப்பாங்க. அதில் 5th ஆர்டர் நம்ம அடையாறில் டெலிவரி பண்ணிட்டோம். இப்போ 6th ஆர்டர் டெலிவரி பண்ணுற லொக்கேஷனுக்கு வந்துவிட்டோம். கால் பண்ணோம். கஸ்டமர் கீழே வரேன்னு சொல்லியிருக்காரு. வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஏதாச்சும் மயிலாப்பூர் கிட்டே இருக்கோம் கைஸ். நம்ம இதுவும் கொஞ்சம் டேஞ்சரான ஏரியா தான் கைஸ். இது ஹவுசிங் போர்டு ஃபுல்லாக. கஸ்டமர் வந்துட்டார். நான் ஒரு தேங்க்யூ வரேன். இந்த ஆர்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த 2 பேட்ச் ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதுக்கு எவ்வளோ கிடச்சிருக்குன்னா 89.29 ரூபா ப்ளஸ் 20 ரூபா இந்த 2 ஆர்டருக்கு.
கைஸ் அடுத்த பர்கர் கிங்கில் போட்டிருக்காங்க கைஸ், அடையார் கிட்ட போட்டிருக்காங்க. சூப்பர் கைஸ். அடுத்த அடையாரா பாருங்கள், மயிலாப்பூர்லேருந்து அடுத்த அடையார் போகிறோம். கைஸ் 7th ஆர்டர் பிக்கப் பண்ண ஒரு சொல்ல நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா பேட்ச் ஆர்டர் போட்டாங்க கைஸ். இது இப்போ பேட்ச் ஆர்டர் தான் 2 ஆர்டரு ப்ரோ. 0515 ப்ரோ. இன்னொன்று வந்து 5459. ஸோ கைஸ் இந்த நான் 2 ஆர்டர் டெலிவரி பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். கைஸ் இங்கே பாருங்க கைஸ், போலீஸ் ஃபுல்லாக செக் பண்ணுறாங்க பாருங்க கைஸ். ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆகிடுச்சு போல், ஃபுல்லாக செக்கிங் தான். நம்மளுக்கு பேட்ச் ஆர்டர் போட்டே இருக்கிறாங்க கைஸ். இதை முடித்தா வந்து பார்த்திங்கன்னா 8 ஆர்டர் கம்ப்ளீட் ஆகிடும். நல்லா தான் இருக்குது ஓட்டுறதுக்கு. ஆனால் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதே அடையாளம் எடுக்கிறோம், மறுபடியும் சத்யா ஸ்டூடியோவில் டெலிவரி பண்ணுறோம். பக்கத்துலேயே தான் வச்சுருக்காங்க கைஸ் நம்மளை. கைஸ் 6th ஆர்டர் முடிச்சுட்டு நம்மள பேட்ச் ஆர்டர் எடுத்துருப்போம். பேட்ச் ஆர்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆர்டர் டெலிவரி பண்ணிட்டேன் அடையாரில். இப்போ 8th ஆர்டர் கையில் வச்சுருக்கேன். கஸ்டமரை கால் பண்ணுறேன். ஆட்டோ நீங்கள் ஆனால் போட்ட லொக்கேஷனில் தான் இருக்கேன். வாங்க மேடம். ஏன்னா அங்கே ஸ்ட்ரைட்டாக வந்து உள்ளே வந்துட்டேன் நான், ஒரே ஸ்ட்ரைட்டில். தேங்க்யூ ப்ரோ. கைஸ் இந்த ஆர்டர் நம்ம டெலிவரி பண்ணிட்டோம். ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அடுத்த ஆர்டரும் போட்டாங்க கைஸ். அடுத்த திருவான்மூர் கிட்டே போட்டிருக்காங்க. பரவாயில்ல, தெரிஞ்ச இடம் தான். அத்தாரிக்கிட்ட போவோம். கொஞ்சம் ஆர்டர் ஃப்ளோ நல்லா தான் கைஸ் இருக்குது ஓட்டுறதுக்கு. கிட்டத்தட்ட நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2.5 மணி நேரம் கிட்ட ஆகுது. இதுக்குள்ளே 8 ஆர்டர் கிட்ட கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நல்லா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு பெரிய ஆர்டர் தான். இந்தமாரி வந்து டெத்து ஃபோட்டோ பார்த்தா தான் கைஸ் லைட்டாக அள்ளு இல்லாமல் போயிடுது. அதுதான் ஒரு லைட்டாக பயமாக இருக்குது. ஏன்னா சந்துக்குள்ளே வந்துட்டு இதுமாதிரி எதனா ஒரு ஃபோட்டோ கிட்ட பார்த்தா பயமாகிடுது. இந்த மிட் நைட் 1 மணி நேரம் சொல்லவே தேவையில்ல. அதெல்லாம் ஒரு பயம், சின்ன பயம். வேறெல்லாம் எதுவுமே இல்லை. நம்ம பாட்டு நம்ம இஷ்டத்துக்கு ஓட்டிகிட்டே இருக்க வேண்டியதான். யாரை பகையாக ஸ்லோவாக பகலில் ஓட்டுறோமோ நைட்டில் ஓட்டுறோமோ ஒரே மைண்ட் செட் தான். அப்படியே ஓட்டிகிட்டே இருக்கும். ஆனால் ரோடு ஃபுல்லாக குண்டம் குழியமாக வச்சுருக்கானுங்க கைஸ். இங்கே கைஸ் 9th ஆர்டர் பிக்கப் பண்ணுற ரெஸ்டாரண்ட் வந்துட்டோம். ப்ரோ இதுக்கு பில்லு இருக்கா ப்ரோ? கைஸ் 9th ஆர்டர் பிக்கப் பண்ணிட்டோம் கைஸ். இங்கே பாருங்க கைஸ், பாக்ஸாக கொடுத்துருக்காங்க. எப்படி இதை எடுத்துகிட்டு போய் டெலிவரி பண்ண போகிறேன்னு தெரில. குட்டி குட்டியாக இருக்குது. இங்கே தான் கிட்டத்தட்ட திருவான்மூர் கிட்ட தான் போட்டிருக்காங்க. கைஸ் 9th ஆர்டர் டெலிவரி லொக்கேஷனுக்கிட்ட வந்துட்டோம். கஸ்டமரை கால் பண்ணுறோம். ஹலோ சார், இங்கே வெளியே சார் கேட் ஆண்டர் இருக்க வந்துட்டேன் சார். வாங்க சார். கஸ்டமர் வந்துட்டுருக்காரு கைஸ். இந்தாங்க சார். தேங்க்யூ சார். கைஸ் டெலிவரி பண்ணிட்டோம். இந்த ஆர்டருக்கு வந்து நம்மளுக்கு எவ்வளோ கிடச்சிருக்குன்னா 9th ஆர்டருக்கு 56.95 ப்ளஸ் 20 ரூபாய். அடுத்த ஆர்டர் போடுறாங்களா பார்க்கலாம். இதுவரை 9 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் கைஸ். மணி 2 போகுது, இன்னும் 12 நிமிஷம் இருக்குது. இதுவரை 9 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அடுத்த ஆர்டர் போட்டாங்க, திருவான்மூர் கிட்டே போட்டிருக்காங்க. இதுக்கு டிப்ஸு 30 ரூபா கொடுத்துருக்காங்க கைஸ். கஸ்டமரு வேறு லெவலில். கைஸ் 10th ஆர்டர் டெலிவரி பண்ணுற லொக்கேஷனுக்கு வந்துட்டோம். கஸ்டமர் வெளியே தான் இருக்கார். நேம் ப்ரோ? தேங்க்யூ ப்ரோ. கைஸ் 10th ஆர்டர் டெலிவரி பண்ணிட்டோம். இந்த ஆர்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா 69.86 ப்ளஸ் 20 ரூபா கிடச்சிருக்கு. அடுத்தது ஆர்டர் போடுறாங்களா பார்க்கலாம். பரவாயில்ல கைஸ், 3 மணி நேரத்துக்கு 10 ஆர்டர் போட்டாங்க. ஃபாலோவாக்கும் கைஸ் 11th ஆர்டர் பிக்கப் பண்ணுற லொக்கேஷனுக்கு வந்துட்டோம். ப்ரோ 7353 கடையை மூட்டி இங்கே எத்தனை வைக்கிறாங்க. ஓகே ப்ரோ, பிக்கப் கொடுத்தாச்சு ப்ரோ. டெலிவரி எங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா நீலாங்கரை. கைஸ் 11th ஆர்டர் டெலிவரி லொக்கேஷன்கிட்ட வந்துட்டோம். கஸ்டமரை கால் பண்ணியிருக்கோம். ஹலோ மேடம், இங்கே லொக்கேஷன் வந்துட்டேன் மேடம். வெளியே இருக்கேன் மேடம். வாங்க மேடம்.
கஸ்டமர் வெளியே வந்துட்டு இருக்காங்க. நான் நாய் தொலை தாங்க தாங்க மாட்டேது. நான் குளிச்சுட்டு சும்மாண்ணா ஏதோ சவுண்டு கேட்குது. ஏதோ ஒரு வீட்டில் வாங்க போடுங்க. மேலேருந்து கையில் இறக்குறாங்க. எல்லாம் போட்டாடி முடிச்சுட்டு எடுத்துக்கோங்க மேடம். தேங்க்யூ மேடம். அதுதான் கைஸ் இந்த ஆர்டர் டெலிவரி பண்ணியாச்சு. இந்த ஆர்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 52.65 ப்ளஸ் 20 ரூபா டிப்ஸு. அந்த எக்ஸ்ட்ரா 20 ரூபா ஒரு ஆர்டருக்கும். பாருங்களா நாய் தொலை தான். இந்த கௌஷிக்கு தான் பாருங்க கைஸ் எல்லாத்துலேயும் இருக்கான். கௌஷிக்கு 10 ஆர்டர் போட்டாங்க. துறப்பாக்கத்தில் தெரிஞ்ச கடை தான். கௌஷிக் பாருங்கள். கௌஷிக் கொலைகிறானுங்கப்பா நம்மளை பார்த்தாலே. இவன் பேர் எவ்வளோ சைலண்டாக பார்த்துன்னுக்குறாங்க. அங்கே ஒரு 2 பேர் இருக்கிறாங்க. நல்லா இந்தியன் கேட்ட மாரி ஃபுல்லாக இவங்க தான். இவங்களை தாண்டி போகவே முடியாது. 2 பேர் பார்த்துட்டு இருக்கிறாங்க. நாய்ங்க தான். சில நாய்ங்க கம்முன்னு இருக்கும், சில நாய்ங்க குலைக்கும். அதெல்லாம் பார்த்தா நம்ம பிழைக்க முடியாது கைஸ். நாய்ங்கெல்லாம் பார்த்தா நம்ம பிழைக்கணும்னா எவ்வளோ கஷ்டம்னா பட்டு தான் ஆகணும். நம்ம லைஃப்பில் அடுத்த கட்டம் போனோம்னா கொல்லமாக இருக்குது. நம்ம கஷ்டப்பட்டு தான் அடுத்த லெவலுக்கு போக முடியும். இல்லைன்னா அவ்வளோதான் 0 லெவல் அங்கேயே தான் இருக்க முடியும். கைஸ் 12th பிக்கப் பண்ணுற ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துட்டோம். ப்ரோ 2594 ப்ரோ 2594. தேங்க்யூ பாய். ஃபோட்டோ கிளிக் பண்ணிப்போம். பாய் ப்ரோ. அப்படி பார்க்குறாப்புல கேமராவை பார்த்தது இல்லையோ. 12th டெலிவரி பண்ண லொக்கேஷன் கிட்ட வந்துட்டோம். இங்கே அப்புறம் நாய் கைஸ். நாய் வேறு கொலைக்குது. ஏரியா இந்த எண்டுக்குள்ளே தான் வீடே இருக்குது பார்க்க. ஐயோ கடிக்க வருது. அதனால் நாய் தொல்லை. கஸ்டமர் வர ஃபோன் வச்சு வரேன். ஹலோ ப்ரோ வெளியே வாங்க ப்ரோ. வந்துட்டோம். ஃபுல்லாக நாய்ங்களா இது. நாய்லாம் கொஞ்சம் கஸ்டமரே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும். வந்த முன்னாடியே வெளியே நின்றால் நாய்ங்களை தத்தணும். இங்கே பாருங்க யாருமே இல்லை. டப்புன்னு கச்சிச்சுன்னா என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது. ஹாஸ்பிட்டலில் கூட இருக்காது நைட்டில். இதுதான் கஸ்டமர். சில கஸ்டமர் ஏன் தான் இப்படி பண்ணுறாங்கன்னே தெரில. புரிஞ்சுக்கணும். மக்கள் டெலிவரியோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கணும் பண்ணணும். உனக்கு மறுபடியும் ஃபோன் அடிக்கிறாங்க. சொல்லுங்கள் ப்ரோ. அந்த பக்கம் இல்லைண்ணா, எந்த பக்கம் வாங்கலாம்? எந்த பக்கம்? இங்கே தான் போட்டிருக்கீங்க. ஆமாம் நீங்கள் அங்கே தான் போட்டிருக்கீங்க. நீங்கள் போட்டு சரி வரேன். இங்கே திருப்ப கூட முடியாது. சரி ஓகே வரேன் ப்ரோ. வரேன் வாங்க அது வந்துட்டே இருங்க. பாருங்க திருப்ப கூட முடியாமல் லொக்கேஷன் இங்கே போட்டு வரான். மெயின் ரோட்டில் இப்போ அங்கே போய் இருக்கிறான். போட சொல்லியே ஒழுங்காக போட்டிங்கன்னா எனக்கு கொஞ்சம் பிரச்சனை இல்லை. இந்த நாய்கள் தொல்லை தாங்க முடியாமல் இவங்க தப்பாக போட்டுடுறாங்க லொக்கேஷனை. நம்ம மேலே எதனா சொல்லிடுறாங்க. என்ன பண்ணுறது? கோவப்படக்கூடாது. நம்ம வேலைக்கு வந்துட்டோம். எது சொல்கிறாங்க பொறுத்து தான் போகணும். இங்கே இங்கே மெயின் ரோட்டில் நிற்கிறேன். எங்கே நிற்கிறான்னு தெரியலையே. இங்கே பாருங்க சுத்தமாக அழுகணும். இந்தமாரி ஆளுங்களை வச்சுன்னு இந்தமாரி ஆளுங்களால தான் நம்மளுக்கு டென்ஷனு ரொம்ப உச்சக்கட்டத்துக்கு ஏறுது. இங்கே ஃபோன் அடிக்கிறேன். ஹலோ ப்ரோ எங்கே ப்ரோ இருக்கீங்க? ரோட்டில் தான் இருக்கேன். அங்கே இருக்கீங்களே அது பிளாக் கலரு. சரி வரேன். அதை பாருங்க கைஸ் எங்கே நிற்கிறாங்க பாருங்க கைஸ். லொக்கேஷன் இந்த ஏரியாக்குள்ளே போட்டுட்டு எங்கே நிற்கிறாங்க பாரு. என்ன பண்ணுறது? நம்ம பொறுத்து தான் ஆகணும். நான் கேஷ் ஆன் டெலிவரிட்டானு தெரியல. இது அதுக்குள்ளே கட்டுது ப்ரோ. டெத்து எந்தக்குள்ளே
அங்கே ஃபுல்லாக நாய்ங்களே வேறு இருக்குது. ஓகே ப்ரோ பார்க்கலாமா? இந்த ஆர்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா 47 ரூபா ப்ளஸ் 20 ரூபா. அடுத்த ஆர்டர் போடுறாங்களா பார்க்கலாம். தப்பாக போட்டு லொக்கேஷன் அங்கேயே காட்டுதுன்னு இதெல்லாம் எங்கன்னா நம்மன்னா ஒன்றுமே சொல்ல முடியாது கைஸ். நம்ம எல்லாம் தப்பாயிடும் எதனா சொன்னோன்னா. இன்னொரு ஆர்டர் போடுறாங்களா பார்க்கலாம். ஃபோட்டோ எடுக்கலாம். இப்படி மூவ் ஆகலாமா இல்லை ரோட்டுக்கே போயிடலாம்? ரோட்டுக்கே போனால் என்ன ஆர்டர் பண்ணுவோம்ல காய்ஸ். அதுக்கப்புறம் நம்மளுக்கு 13 ஆர்டர் போட்டாங்க. இங்கே தான் கேஎஃப்சியில் போட்டிருக்காங்க. பிக்கப் பண்ண வந்துட்டோம் கேஎஃப்சிக்கு. காய்ஸ் லாஸ்ட் ஆர்டர் 13 ஆர்டர் டெலிவரி பண்ணுற லொக்கேஷனுக்கு வந்துட்டோம். கஸ்டமருக்கு கால் பண்ணியிருக்கோம். ஹலோ இங்கே லொக்கேஷன் வெளியே வரீங்களா? லொக்கேஷனில் வந்துட்டேன். வந்துன்னு இருக்காரு. வெயிட் பண்ணுங்களா? அதை வந்துன்னு இருக்காரு. வாங்க ஆச்சுவன் சும்மா சொல்கிறேன். டென்ஷன் இந்த வந்தார் கைஸ். இந்த ஆர்டர் நான் டெலிவரி பண்ணிவிட்டு எவ்வளோ ப்ராஃபிட்டுன்னு சொல்கிறேன் காய்ஸ். இன்னையோட வீடியோட எண்டுக்கு வந்துவிட்டோம். இன்றைக்கி வந்து ஏர்னிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 649 ரூபா 50 ஏர்ன் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் நம்மளுக்கு இன்சென்டிவ் எவ்வளோ இன்றைக்கி அன்லாக் ஆகிருக்குன்னா 245 ரூபா அன்லாக் ஆகிருக்கு. ப்ளஸ் நம்மளுக்கு ஒரு கஸ்டமர் வந்து ஒரு 30 ரூபா டிப்ஸு கொடுத்துருக்காரு. இதை மூணுத்தையும் நம்ம ப்ளஸ் பண்ணால் வந்து பார்த்திங்கன்னா 924 ரூபா வருது. இதுலேருந்து நம்ம ஒரு 160 பெட்ரோலுக்கு மைனஸ் பண்ணிக்கலாம். என்னோட ஏர்னிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 764 ரூபா கைஸ். என்னோட ப்ராஃபிட் நம்மளுக்கு வந்திருக்கு. ஓகே தான். இன்றைக்கி நல்ல ஏர்னிங்ஸ் தான். இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். புது வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.